தமிழக பஞ்சாயத்து முதல்வர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சொல்லத்தான் செய்யணும். ஓட்டு பிச்சை அரசு அப்படின்னு சொல்லிட்டு பாதிரியார் சொல்லும்போது எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு ஆமா அப்படின்னு இருந்த அடிமைகள் எஜமானர்களுக்கு வாழ்த்து சொல்லணும், இல்லைன்னா மறுபடி வச்சு குமுறிடுவாங்க. நம்ம சரிசமமாக பார்க்குற மதத்தை சார்ந்தது. நம்முடைய கடவுளை கல்லால் அடித்து வழிபட்ட பொழுதும் கடவுள் அவருக்கு அறிவு புரிந்தவர். அந்த மாதிரி பாரம்பரியத்தில் நம்ம வந்தவங்க, அந்த மாதிரி கடவுளை நம்ம வணங்குறவங்க. அதனால் இவங்க வாழ்த்து சொல்லலைனாலும் சரி அப்படின்னு விட்டு போயிடுவோம். ஒரு அறிவுள்ள உயிரினங்களையும் மதிக்க தெரிந்தவர்கள் நம்ம. அதில் இந்த 5 அறிவு உயிரினங்களையும் மதிப்போம். ஒரு அறிவு கொண்ட உயிரினங்களையும் மதிக்கும் மதத்தை சார்ந்தவர்கள். இந்த மாதிரி 5 அறிவு உயிரினங்களை நம்ம வாழ்த்து சொன்னால் பரவாயில்ல தள்ளி விட்டு போயிடுவோம். இவருடைய வாழ்த்து நமக்கு இப்போ இவர் வாழ்த்து சொன்னதோ அல்லது நமக்கு சொல்லாமல் விட்டதோ இப்போ பிரச்சனை கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, சிறுபான்மையினர் இந்த நாட்டில் அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்ட்டு இடையில ஒன்று சொருவி விடுறாரு. யார் யாரை கண்டு அச்சப்படுகின்றோம்? இவனுக்கு கும்பலாக வந்தாலே இந்தியா முழுமைக்குமே எங்கே பாம்பு வைப்பாங்கன்னு தெரியலன்னு அச்சப்படுறாங்க. விமான நிலையங்களில் சோதனை போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அச்சப்படுறாங்க. எங்கே எதை வச்சு கடத்திட்டு வருவாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. திடீர்னு பார்த்து ஆளிலே அப்படின்றாங்க. என்னடா கேட்டால் கிறிஸ்தவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. காவல்துறை ஃபோன் பண்ணி எப்போ எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ இவர்களுக்கு நம்ம அச்சப்பட்டு நம்ம குழந்தை நிம்மதியாக தூங்க முடியுமா, நம்மளால் தூங்க முடியுமா, நைட் எப்போ கத்துவானுங்க தெரியலையே அப்படின்ட்டு. இப்போ புதுசாக வேறு புதிய வழிபாட்டு தலங்களுக்கு என்ஓசி தேவையில்லைன்னு இருக்காரு. திடீர்னு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி தமால் சவுண்டு கேட்கும், வருகிறார் ரேசு வருகிறாருன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் வராதவங்க போய் அந்த பாட்டு போடுவாங்க. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இவர் உத்தரவு கொடுத்துருக்காரு தமிழக பஞ்சாயத்துகள் முதல்வர், அவங்களுக்கு தடை சான்றிதழ் தேவையில்லை அப்படின்ட்டு. அப்போ அதை கண்டு நம்ம அச்சப்பட்டுருக்கோம். நம்ம வீட்டு பெண்களை லவ் ஜிகாத்ன்ற பேரில் கூட்டு போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க, துபாயில் விற்கிறான்றாங்க, செக்ஸ் அடிமையாக வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி கூட்டத்தை கண்டு நம்ம அச்சப்பட்டு. தமிழ்நாட்டில் கார் வெடிகுண்டே வெடித்தாலும் இல்லை உள்ளே சின்ன மிளகா டப்பாஸ் தான் வெடிச்சுன்னு சொல்கிற இந்த அரசால் பெரும்பான்மை நாம் அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஹோட்டலில் ஒரு மர்ம நபர்கள் நடத்தும் ஹோட்டல்களில் தொடர்ந்து வருது. புழு எரிஞ்சி, நாய்க்கறி, பூனைக்கறி அப்படின்ட்டு. அங்கே சாப்பிட போகிற மக்கள் இங்கே போய் சாப்பிடலாமல் நம்ம அச்சப்பட்டு இருக்கோம். சரி, அதை சோதனையிட சென்றார் ஒரு அதிகாரி. போயிட்டு ஃபோன் வச்சு போனை காதல் வச்சு நெஞ்சலிக்குன்னு ஆஸ்பத்திரிப்படுத்திக்கிட்டாரு. அப்போ இந்த மாதிரி மர்ம நபர்களின் உணவகங்களோ இல்லை மர்ம நபர்களின் அலுவலகங்களிலோ சோதனையிட அதிகாரிகள் அச்சப்படுகிறார்கள். அப்போ யாரை கண்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றோம்? நீங்கள் அப்படியே யோசித்து பாருங்கள். நாடு முழுக்க இவங்க தான் அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். எங்கே அச்சப்படுறாங்க தெரியுமா? சவுதி அரேபியாவில் கிறிஸ்மஸ் வாழ்த்து கொண்டாட முடியாது. கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது. வடகொரியாவில் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது. சுமார் 6-7 நாடுகளில் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னாலே சட்டப்படி குற்றம், ஜெயிலில் போட்டுருவாங்க. நீ அங்கே போய் உன்னுடைய வீரத்தை காட்டும், போயிட்டு சிறுபான்மைக்கான பொங்கியால வந்திருக்கேன்ட்டு. பாலஸ்தீனத்து ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் நடந்த போராட்டத்தில் இவர் போய் கலந்துக்கிட்டார். அதை பார்த்து நம்ம அச்சப்பட்டோம். பயங்கரவாத துணையாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயங்கரவாத கூட்டங்களில் பாம்பு வச்ச பயங்கரவாதியை அப்பான்னு சொல்லி அழைச்சி ஊர்வலம் கொண்டு போனாங்க. பயங்கரவாதியை கோயம்புத்தூரில் குண்டு அடித்த பயங்கரவாதி பாஷாவை. அதுக்கு இந்த அரசாங்கம் முழு அனுமதி கொடுத்து அதை கண்டு அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலான்ட்டு தீர்ப்பு கொடுத்த பின்னும் போன மக்களை தாய்மார்களை வயதானவர்களை கைது பண்ணி அடைச்சாங்க. அதை கண்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் கோயில்களை இடித்து கொண்டே வந்தது. பெண்கள் கண்ணீர் இருக்காத, குழந்தை கண்ணீர் இருக்காத, நாங்கள் இன்னும் எத்தனை கோயில்கள் இடிப்பார்கள் என்று கொண்டு அதை கண்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்போ அச்சத்துடன் வாழ்வது இங்கு பெரும்பான்மை. ஆனால் இவர் சிறுபான்மைன்னு சொல்லிட்டு போறாரு. பங்களாதேஷில் இந்து பெண்களை கற்பழிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. இப்பயும் இந்துக்களை கொத்தா கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாடு அங்கே ரத்த கலரியாக கிடக்குது சிறுபான்மை ரத்தத்தால். அதை பற்றி பேச துப்பில்லாத இவர் இங்கே நம்ம அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இவங்களுடைய இந்த தேச விரோத தேச துரோக பயங்கரவாத செயல்களுக்கெல்லாம் துணை போகும் இந்த இந்திய அரசியல்வாதிகளால், இன்னும் கேவலம் இன்னும் சொல்ல போனால் இந்த தேச பிரிவினைவாதம் பயங்கரவாதம் பேசுகின்ற சீமான் திருமாவளவன் போன்றவர்களால் திராவிடர் கழகம் ஒன்று இருக்கு பாருங்க, விளங்காதவங்க இருக்குது. கம்யூனிஸ்ட், தேச துரோக கம்யூனிஸ்ட். இந்தியா சீனா போரில் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்க. தேச பிரிவினைவாதம் பயங்கரவாதம் பேச்சுக்களால் பிரபலமான திருமாவளவன், சீமான் போன்றவர்களால் நாம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமான பயங்கரவாத இயக்கமான பிஎஃப்ஐ, பாரத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு முட்டு கொடுத்த கேடுகட்ட அரசியல்வாதிகளை கண்டு நாம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் இந்தியாவில் நம்ம தான் அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பங்களாதேஷிலும் இந்துக்கள் தான் அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இப்படி அச்சத்தோடு நம்ம வாழ்வதற்கு ஒரே காரணம் இந்த மாதிரி கேவலமான அரசியல்வாதிகள். ஓட்டு பிச்சைக்காக தேச துரோகிகள் காலிலும் தேச பிரிவினைவாதிகள் காலிலும் விழுந்து அவர்கள் காலை நக்கி குடிக்கும் அரசியல்வாதிகள் இருக்கும் வரை நாம் அச்சப்பட்டு கொண்டு தான் இருப்போம். நாம் தெளிவாக முடிவெடுப்போம். 2026 தேர்தல் வருது.
நம்ம அச்சத்தோடு வாழ்ந்துட்டோம், நமக்கு பின்னாடி வர தலைமுறை அச்சத்தோடு வாழ்வதா இல்லை தலை நிமிர்ந்து வாழ்வதா என்பதை உங்கள் வாக்குதான் நிர்மாணிக்கும். உங்களுடைய வாக்குதான் தீர்மானிக்கும்.